வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு அற்புதமான ஒரு கராத்தே மாஸ்டர் வீரன் கூட சொல்லலாம், இன்னைக்கு நம்மிடையே இல்லை. ஷிஹான் ஹுசைனி நிறைய கராத்தா வீரர்களை உருவாக்கியவர். கராத்தாவை தன்னுடைய கடமையாக கொண்டு, அதே மாதிரி வில்வித்தை மற்ற சோன்சோ சமையல் கலைகள் கூட அவருக்கு அற்புதமாக தெரியும். இந்த மாதிரி பலவிதமான கலைகளில் மிக சிறந்த கலையாக கராத்தேவை தேர்ந்தெடுத்து லட்சக்கணக்கான பேரை இன்று உருவாக்கிவிட்டு நம்மிடையே இல்லை. போன 25ஆம் தேதி இறந்துட்டார். 25/3/2025 ராத்திரி 1:45 அவருடைய உயிர் பிரிந்தது. அவர் ஒரு இஸ்லாமியர் இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய ஒரு நிலைப்பாடா பொதுவாக எல்லாத்துக்குமே எந்த இடத்துலையும் மதத்தை பற்றி பேச மாட்டார். நான் ஷிஹான் ஹுசைனி, ஆமாம் ஹுசைனி அது மட்டும் தான் பேசுவார் அவருடைய, மற்றபடி வேற எந்த விதம் பேச மாட்டார். எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பாக இருந்த ஒரு நபர். அதிமுகவை சேர்ந்தவர் அவர். ஜெயலலிதா அம்மையார் ரொம்ப டியரஸ்டாக பல விதமாக ஹெல்ப்பாக இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நான் இந்த மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ திமுக உதயநிதி ஸ்டாலின் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு காசோலை கொடுத்து அவரும் உதவி செஞ்சார். ஆனால் அதிமுக சம்பந்தப்பட்டவர் யாருமே பக்கத்தில் கூட செல்லவில்லை. அதான் அதிமுக. அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்த ஒரு அதிமுக வேறு, இப்போ எடப்பாடி தலைமையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிமுக வேறு. பாருங்க, இப்போ சமீபத்தில் அதுக்கு அமித்ஷாவோட சரண்டர் ஆகிட்டாங்க. ஜெயலலிதா அம்மார் கடைசியாக போட்ட வீடியோ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு, நான் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டேன், வரும் காலத்தில் பாஜகவோடு கூட்டணியே இல்லை, வைக்க மாட்டேன், அந்த கட்சியை கவிழ்த்ததும் நான் தான் சொல்லிட்டு அற்புதமாக பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு அதிமுக எடப்பாடி அமித்ஷாவோடு கை குலுக்கி விட்டார். அவரும் சொல்லிட்டு தான் இருந்தார். ஆமாம், இந்த ஒரு 6-7 மாதமா 7-8 மாதமா சொல்லிட்டு இருந்தார். அவரால் முடியல. சூழல் மாற மாற பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டார். அது மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருந்த அதிமுக வேறு, இன்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி கையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக வேறு. இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தார் அப்படின்னா கட்டாயமாக கராத்தே ஹுசைனியை பார்த்திருப்பார், உதவி செய்திருப்பார். இன்னும் சொல்ல போனால் எல்லா ஏற்பாடுமே அவர் பண்ணியிருப்பார். 5 நிமிஷம் நீ செலவு பண்ண வேணாப்பா, உன் வீட்டையும் விற்க வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதா? நீ சொல்கிற மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு வில்வித்தை வீரர் நான் பண்ணித்தர்றேன், அதே மாதிரி கராத்தே ப்ராக்டிஸ்க்கு தனிப்பட்ட ஒரு மைதானத்தை ஏற்படுத்தாது, இப்படி கட்டாயமாக செஞ்சுருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் எடப்பாடிக்கு அதில் விழுந்துதான்னு தெரியல. ஆனால் உதயநிதி திமுக, ஆமாம், விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்று துணை முதல்வராகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய காதல் கட்டாயம் விழுந்திருக்கும். விழுந்ததுனால தான் 5 லட்சம் ரூபா டக்குன்னு விழுந்துடுச்சு. அடுத்து அவருடைய ஒரு வேண்டுகோள் ஒரு மைதானம் அமைக்க வேண்டும். அப்புறம் அந்த எம்ஜிஆர் ஜானகி, அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு திடல் இருக்கு இல்லையா, அது ப்ராக்டிக்ஸு நீங்கள் அனுமதி தரணும். அதே மாதிரி விஜய்க்கு விட்டுருக்காரு, ஒவ்வொரு வீட்டுக்கு வில்வித்தை வீரர்களை நீங்கள் ஏற்பாடு செய்யணும். அதெல்லாம் வரும் காலங்களில் அரசியல்வாதிகள் செய்வார்கள். இருந்தாலும் அவர் நம்மிடையே இல்லை. இறந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர். ஆனால் அவருடைய ஃபிட்டிங் மற்ற சோன்ஸோ அவர் இருந்த ஒரு தைரியம் அப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் உண்மையிலே பிரமிப்பாக தான் இருந்துச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் இறக்கும் வரை தைரியமாக இருந்தார். நான் தைரியமானவன், எனக்கு முன்கூட்டி சாவு தெரிந்து விட்டது. தூக்கு தண்டனை கைதி மாதிரி தான் கேன்சர்லாம் தூக்கு தண்டனை கைதி மாதிரி. அப்பா நாளை வரைக்கும் தான் இருப்பேன், 6 மாதம் தான் இருப்பேன், அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கு தூக்கு தண்டனை கைதி இது
கேன்சர் நோயால் எத்தனை பேருமே அதை வந்து சொல்லிட்டாங்க. சொன்ன வகையில் மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இன்னைக்கு அவர் நம்மிடையே இல்லை, இறந்துட்டார். 26 மதுரையில் ஹாஜியார் தெருவில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. உடல் தானம் தருவதாக சொன்னார், எழுதி வச்சாரு. ஆனால் உடல் தானம் தர்றதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒப்புக்கொள்ளவில்லை. நம்ம போரூர் ராமச்சந்திராவுக்கு தான் தானம் தரதா எழுதியிருந்தார். மற்றபடி அது அப்பா அம்மா ஒப்புக்கொள்ள. ஏன்னா இஸ்லாமியத்தில் வந்து உடல் தானம் என்பது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். உறுப்பு தானமும் அப்படித்தான். ஆமாம், இறைவன் வந்து நீ எவ்வாறு உன்னை உலகத்தில் உலாவ விட்டீங்கன்னா அதை போலவே நாளை மறுமை நாளில் வர வேண்டும் சொல்லி போட்டு அது ஒரு கருத்து வந்து இஸ்லாத்தில் இருக்கு. அதனால அப்பா அம்மா வந்து அது உடம்பை தரல. அதனால ஸ்ட்ரைட்டாக வந்து 26 காலையில் 26/3/2025 மதுரை ஹாஜியார் தெருவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் அடக்க வேண்டிட்டாங்க. இத்தனைக்கு அவர் கல்யாணம் ஆகாதவர், குழந்தை குட்டி எதுவும் கிடையாது, அப்பா அம்மா உண்டு. ஆமாம், மற்றபடி இன்றைக்கு வரைக்கும் பிரம்மச்சரியாக வாழ்ந்தவர். மற்றபடி நடிகனாக புன்னகை மன்னனில் வந்து அறிமுகமாய் பலவிதம் பத்ரியோட நடிச்சிருக்காரு, விஜயோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. மற்ற பலவிதமான படங்களை வந்து வில்லனாக வருவார். ஆமாம், நல்ல நடிப்பும் சிறந்தவர். அதையெல்லாம் விட கராத்தேங்கிற கான்செப்ட். ஆமாம், பல பேர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது வந்து என்னங்க உடம்ப அவ்வளோ ஃபிட்டாக வச்சிருக்கிறாரு கராத்தே மாஸ்டர், அவர் செய்யாத உடற்பயிற்சியா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு எப்படி வந்து புற்றுநோய் வந்தது? அதான் இன்னைக்கு மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்வியாக வைரலான விஷயமா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு. காலைல கூட ஒருத்தர் ஆமாம் கேட்டார், நான் வந்து யோகா தெரபிஸ்ட்டு, ஆமாம் நியூமராலஜிஸ்ட் வேற, கேட்டார். அவருக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தேன். அந்த விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது வந்து உடம்பை வந்து நாம் இரும்பாக்கி விடக்கூடாது. ஒரே வார்த்தை, உலகத்தில் வந்து 1000 உடற்பயிற்சிகள் இருக்கலாம். கராத்தே என்பது வந்து உடற்பயிற்சி கிடையாது, தற்காப்பு. சிலம்பாட்டம் அப்படிதான், தற்காப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிக அற்புதமான குங்ஃபும் அப்படிதான். புரூஸ்லி உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உடம்பு இருக்கக்கூடாது. உடம்பு இருந்தது அப்படின்னு, ஏன்னா அந்த பயிற்சிக்கு முன்னால் அவங்க வந்து பலவிதமான எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இருதயம் வந்து ரொம்ப ஓவராக துடிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாளை அந்த ரேஞ்சுக்கு வந்து அதாவது 72 தடவை தான் இருதயம் துடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு மேலே துடிக்கவே கூடாது. இவங்க வந்து மேற்கொண்டு வந்து ஏகப்பட்ட எக்ஸசைஸ்லாம் கொடுக்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து உடம்பு வந்து இருதயம் வந்து ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து அந்த இருதயம் வந்து பலம் இழந்து போயிடும். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஜிம்மில் இருந்து வந்து உடனே டக்குன்னு இறந்துருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னால் டைலர்ஸில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மாணவி, MBBS மாணவி ஜிம்மில் போயிட்டு வந்தாங்க, இறந்துடுறாங்க. அதே மாதிரி வினோத் அப்படிங்கிற ஒரு பையன் இறந்துடுறாரு. இந்த மாதிரி வந்து ஜிம்மு, மற்றபடி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள், உடலை வருத்தி உடலை வந்து நாம் ஃபிட் செய்யக்கூடிய அளவுக்கு ஃபிட்னஸ் சென்டர் கூட ஏகப்பட்ட இடம் இன்னைக்கு வந்தாச்சு. ஆமாம், பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மரணமும் போயிட்டு இருக்கு. அவங்க இந்த புரோட்டீன் பவுடர்ஸ்லாம் நிறையா கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, கிட்னி அடிவாங்கும். அதே நேரத்தில் உடம்பை வருத்தி கொள்ளக்கூடிய சமயத்தில் அவங்க ஏகப்பட்ட ஃபிட்னஸ் செய்யக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் தெரியுமா, இருதயம் வந்து ஓவராக துடிக்க ஆரம்பிச்சிடும். 72 தடவைக்கு மேலே துடிச்சதுன்னா அந்த இருதயம் வந்து நல்லா இருக்காது. அதே நேரத்தில் எந்த பயிற்சி செஞ்சாலுமே சரிங்க, வியர்க்கக்கூடாது. ஆமாம், உலகத்தில் 1000 உடற்பயிற்சிகள் இருக்குதுங்க. ஆமாம், வியர்க்காத ஒரு உடற்பயிற்சி, உடம்பை இரும்பாக்காத ஒரு உடற்பயிற்சி. அதே நேரத்தில் இந்த ஜிம்மு, ஃபிட்னஸ் சென்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து உடம்பைத்தான் வந்து இதாக்கும், உடம்பைத்தான் வந்து ஃபிட்னஸ் ஆக்கும், மற்றபடி மனசை ஃபிட்னஸ் ஆக்காது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட பயிற்சி எடுத்தாலும் சரி, அப்போ வந்து உடம்பும் ஃபிட்னஸ் ஆகணும், மனசு ஃபிட்னஸ் ஆகணும், வியர்வையும் விரைக்கக்கூடாது. அதே மாதிரி உடம்பு இரும்பாகாது, கரெக்டாக அது அதனுடைய அடிப்படையில் கரெக்டாக இருக்கும்.
இருதயம் கரெக்டாக அது செய்கிறப்ப 72 தடவைக்கு மேலே துடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து யோகா, பிராணாயாமம், தியானம். ஆமாம், இது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பல பேர் ஒப்புக்கொள்வதில்லை. ஏங்க யோகாலாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் சென்டருக்கு போவாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவாங்க, தொடர்ந்து செய்வாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரொம்ப உடம்புலாம் இழைச்சி போச்சுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவருடைய வந்து ஆயுள் வந்து நீளமாக இருக்குமான இருக்காது. எடுத்து பாருங்க, மிகப்பெரிய ஜிம்னாஸ்டிக் வீரர்கள், கராத்தே வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், மற்றபடி வந்து கால்பந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு அங்கிட்டே போகலாம். எல்லாமே வந்து குறுகிய காலத்தில் இறந்துருப்பாங்க. ஏன்னா வந்து அவர் செய்யக்கூடிய அந்த கடுமையான அந்த பயிற்சி தான் காரணம். அந்த கடுமையான பயிற்சி வந்து உடம்பை வந்து இரும்பாக்கி விடும். இரும்பாக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், இருதயம் வந்து பலமிழந்து போகும். அப்போ உடனே என்ன ஆகும், மரணம் தான். அதனால தான் வந்து பல பேர் வந்து மாரடைப்புன்னு சொல்லிவிட்டு ஃபிட்னஸ் சென்டரு, ஜிம்முக்கு போனவங்க டக்குன்னு இறந்துடுவாங்க. அதே மாதிரி தான் வாக்கிங். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் லப்பு டுப்புன்னு வேகமாக போவாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. பொதுவாக அது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குதுங்க. அதாவது 40 வயசுங்கிறது மரணத்தின் நுழைவாய். நல்லா புரிஞ்சுக்கங்க. 40 வயசுக்குள்ள நீங்கள் என்ன வேணால் முன்ன பின்ன டக்கு புக்குன்னு உடம்ப தேத்திக்க. அதே நேரத்தில் வந்து உடம்பை இரும்பாக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக செஞ்சிடாதீங்க. இருதயம் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது பக்கமே போயிடாதீங்க. 40க்குள்ளே இருந்தாலும் சரி, 40க்கு மேலே இருந்தாலும் சரி, யோகா, பிராணாயாமம், தியானம். ஆமாம், எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் உள்ளே போய் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு யோகான்னு அடிச்சிங்கன்னா எல்லாமே வரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அதில் நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செய்யுங்க. அதே நேரத்தில் அது உடம்பை இரும்பாக்காது. செய்கிற நேரத்தில் உடம்பு வியர்க்காது, நீண்ட ஆயுளை தரும். அதே நேரத்தில் உலகத்திலேயே முதல்ல சொன்ன அதே தான், உடலுக்கும் மனதுக்கும் ஒரே நேரத்தில் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து யோகா, பிராணாயாமம், தியானம். யோகா மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. சில பேர் பிராணாயாமம், அதான் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு விட்டுருவாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு. அதே மாதிரி சில பேர் இல்லைங்க நான் தியானம் மட்டும் பண்ணிக்கிறேன், அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு முழுமையான சாப்பாடு அப்படின்னா சோறு, குழம்பு, பொரியல், அது மாதிரி தான். அதே மாதிரி தான் யோகா, பிராணாயாமம், தியானம். இந்த 3ஐயும் ஒன்றா செய்யுங்க. உங்களுக்கு வந்து உடம்பு வந்து இருக்காது. கரெக்டாக என்ன இருக்குன்னா அது தலதலன்னு கரெக்டாக இருக்கும். இருதயம் வந்து அதே மாதிரி 72 தடவைக்கு மேலே துடிக்காது. ஒரு பல்ஸு கம்மியாக கூட துடிக்குமே ஒழிய உங்களை அதிகமாக துடிக்க வைக்காது. அதே நேரத்தில் வியர்க்காது. இந்த ஜிம்முக்கெலாம் போயிட்டு வருவாங்க, அதுவும் அந்த ஜெர்க்ஸு, அந்த வழுவழுன்னு பனியனை போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. பியூர் காட்டன் தான் போட்டுக்கணும். அதே மாதிரி தான் வாக்கிங் போகிறது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஒழுங்காகவே யாரும் வாக்கிங் போகிறதே இல்லை. இந்த காலையில் கூட பார்த்தேன், ஒரு ஆள் டம் அடிச்சுக்கிட்டே வாக்கிங் போகிறாருங்க. அநியாயம். டம் அடிச்சுக்கிட்டு வாக்கிங் போகிறார். முந்தா நாள் பார்த்தேன், 2 பக்கமும் ஹேர்ஃபால் மாட்டிக்கிட்டு வாக்கிங் போகிறாரு. இவ்வளோ பெரிய ஷூவை போட்டு டம் விட்டு எவ்வளோ வேகம் தெரியுமா? அவன் ஏன் என்னத்தை நீங்கள் பிடிக்க போகிறீங்க? வாக்கிங்கிறத வந்து மெதுவாக செய்யுங்க. இருதயத்துக்கு எந்த ஒரு லேப்டாப்பில் 72 தடவைக்கு மேலே துடிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக போகும். அதே மாதிரி கண்டங்கட்ட பேச்செல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போகிறாங்க, அந்த பேசவே கூடாது. வீட்டு சொல்லிக்கிறேன், வாக்கிங் போகிறவங்க காலில் செருப்பு போடாதீங்க. நல்லா புரிச்சுங்க. காலில் செருப்பு போடாதீங்க, ஹேர்ஃபோன்லாம் மாட்டாதீங்க, பாட்டு கேட்காதீங்க, சுத்தமான உள்ளாடைகள் கரெக்டாக க்ளீனாக உள்ளாடைகள் போடாதீங்க, ஜட்டி பிராசி எல்லாம் போடாதீங்க. புரியுங்களா? நார்மலாக சேலை கட்டுங்க, நைட்டி போடுங்க, சுடிதார் போட்டுங்க. ஜென்ஸாக இருந்தால் பியூர் காட்டன் ஷர்ட்டு, பேண்ட்டு, வேட்டி, லுங்கி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. யார்ட்டையும் பேசாதீங்க. பொறுமையாக நிதானமாக நடங்க. வேகமாக நடக்கக்கூடாது. ரொம்ப வேக்கிரமாக இருந்ததுன்னா உடனே உட்காந்துருங்க. வேர்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் ரொம்ப ஓவராக வேகக்கூடாது. ரொம்ப ஓவராக வேர்த்துன்னா வேறு விதமான பிரச்சனை, டக்குன்னு ஹார்ட்டு நின்று போயிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்தவுடனே தண்ணி குடிக்கக்கூடாது. வாக்கிங் போனீங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆச்சுங்களா. சில பேர் பார்த்தா மாஸ்க்கை போட்டு போவாங்க. அவசியம் இல்லை. யோகா, பிராணாயாமம், தியானம்லாம் பண்ணிங்கன்னா மாஸ்க்கு போட வேண்டிய அவசியமே வராது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. சில பேர் யோகா பண்ணிவிட்டு திருப்பி வாக்கிங் போவாங்க, அதுவும் தவறு.
யோகா மட்டும் பண்ணுங்க, வாக்கிங்கை கலந்துடாதீங்க. ஏன்னா வந்து வாக்கிங் வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயமோடைய மனசு அது ஒன்றுமே பண்ணாது. ஜிம்மும் ஃபிட்னஸ் சென்டர் மற்ற சோர்ஸ் எல்லாமே அப்படிதான். மனசு அதுக்கு ஆரோக்கியம் தரவே முடியாது. உடம்புல ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க அவ்வளோதான். மற்றபடி வந்து அந்த பயிற்சிகள்லாம் வந்து மனசு ஆரோக்கியம் தராது. ஆனால் இது யோகா பிராணாயாம தியானம் அப்படி கிடையாது. மனசுக்கும் ஆரோக்கியம், உடம்புக்கும் ஆரோக்கியம் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும், இந்த பிரபஞ்ச சக்தியான நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி. நீர், நிலம், காற்று, ஆமாம், ஆகாயம், பூமி, இந்த 5 எலிமெண்ட் சொல்கிறாங்க பற்றியா, அதை டச் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரே கல்ல 3 மாங்காய்னா யோகா பிராணாயாமம் தியானம். அதனால் வந்து ஃபிட்னஸ் சென்டர் போகிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், வியர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய உடல் எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க, கடுமையாக பண்ணாதீங்க, உடம்பை இரும்ப ஆக்கிக்காதீங்க. ஆமாம், ஆச்சுங்களா, நார்மலாக வச்சுக்கிடுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய இருதய பல்ஸ் 72 தடவை மேலே துடிக்காமல் பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சியை தேர்ந்தெடுங்க. அந்த உடற்பயிற்சிங்கிறது யோகா பிராணாயாமம் தியானம், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இதான் விஷயம். மற்றபடி இதை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து உடல் தானம் வந்து மிக பெருசாக பேசப்படும். அதையும் நான் அந்த வீடியோவில் பேசுகிறேன். உடல் தானம்ங்கிறது வந்து இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. சும்மா ஒரு சின்ன ஓட்டையை போட்டு எடுத்துடுறாங்க, முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் வந்து மிகப்பெரிய உடல் மாதிரி செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி அமைச்சிட்ருக்காங்க. ஏன்னா மனித உரிமை ஆணை வந்து அனாதைகள் உங்களுக்கு அவ்வளோ என்ன கேவலமாக சொல்லி போட்டு அதுக்கு ஒரு கேஸை போட்டு உடல்களோட அறுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆச்சுங்களா, கமல் கூட இன்னைக்கு உடல் தானத்தை கூட பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் பல விதமான விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த உடல்லாம் வந்து என்ன பண்ண முடியும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா மிகப்பெரிய ஃப்ரேம் மாட்டி இந்த உயிர் தான் அப்படின்னு சொல்லி போட்டு உலகத்துக்கு வச்சிருக்கலாம். மற்றபடி வந்து அந்த உடலை வந்து இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து வேறு விதமாக வந்தாச்சு. அதே மாதிரி இவருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் கராத்தே மணிங்கிறவர், ரஜினிகாந்தோட நடித்தவர். 2 படம் நடிச்சிருக்காரு. ரங்கா அப்படின்னு ஒரு படம் வரும். இப்போ அந்த படத்தோட அற்புதமான ஒரு பாட்டு, பட்டுக்கொட்டை அம்மாலே பத்து புட்டான அம்மாலே, அந்த பாட்டு. அப்புறம் அழகான பட்டு பூச்சி ஆடிக்கொண்டு ரங்கா ரங்கா ரங்கா, அந்த பாட்டு. அப்புறம் அன்புக்கு நான் அடிமை, ரஜினிகாந்த் 2 படத்தில் நடிச்சிருக்கிறார். அவரும் இதே மாதிரி தான் நல்லா வந்தார். அவர் ஏகப்பட்ட வாய்ப்புகள்லாம் அமைஞ்சுது. ஆனால் அவர் கெடுத்து கொண்டார். காரணம் என்னன்னா, இதான் குடி குடி குடின்னு சொல்லி போட்டு கெடுத்துக்கிட்டு நாசம் பண்ணி தன்னைத்தானே இறக்கிறப்ப அந்த உடம்புலாம் வந்து கராத்தா உடம்பா அப்படின்னே தெரியாது. உசைனி உடம்பு நல்லா இருக்கு, கராத்தா உடம்பா மணியை பொறுத்த வரைக்கும் அந்த அவர் உடம்பானே தெரியாது. அந்த அளவுக்கு மிக மிக மோசமான ஒரு சூழலில் அவர் இறந்தார். அதனால் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போகக்கூடாது. அதே நேரத்தில் யோகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், அசனம் பாதி ஆசனம் பாதி. அசனம்னா உணவு, ஆசனம்னா யோகா. யோகா பண்ணணும் அப்படின்னோம்னா அதுக்கு தகுந்த உணவு முறைகள். நம்ம டீ, காஃபி, பால், தயிர், மோர் அதெல்லாம் சாப்பிடாதீங்க. பால் மற்றும் பால் உணவுன்னு சாப்பிடாதீங்க. ராத்திரியில் சப்பாத்தி சாப்பிடாதீங்க, புரியுதுங்களா? இட்லி, தோசை, இடியாப்பம் அது சாப்பிட்ருங்க. ராத்திரியில் வந்து அரிசி சாதம், மற்றபடி புரோட்டா, சப்பாத்தி எதுவும் சாப்பிடாது. இட்லி, தோசை, இடியாப்பம் சாப்பிடுங்க. காலையில் 9 மணிக்குள்ள சாப்பிட்டோம். நல்லா ஃபுல்லாக என்ன கிடைச்சா உள்ள கல் மண்ணு கிடைச்சா உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றுங்க. அதான் வந்து அன்னைக்கு வந்து அந்த அடிப்படை. மத்தியானம் அதில் பாதி, அதோட வெளிச்சம். 9 மணிக்குள்ள காலையில் சாப்பிடணும். ரெண்டாவது வந்து மதிய சாப்பாடு 1:30 மணிக்கு சாப்பிடணும். இரவு சாப்பாடு சாயங்காலம் இரவு அந்த இதில் வந்து 7 மணிக்கு சாப்பிடணும். இரவு 7 மணிக்கு ராத்திரி உணவு முடிச்சிடணும். முடியுமே, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரிலாம் வராது. அதோட ப்ளஸ் யோகாவுக்கு வந்துருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சார் நீங்கள் யோகாங்கிறீங்க, யோகாவை செஞ்சோம் ஆனால் எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு. நீங்கள் என்னென்ன உணவு முறை எடுத்து கேட்டு பாருங்கள். அவர் சாப்பிட்றதெல்லாம் பர்கரு, பிஸ்ஸா, என்ன பன்னு, மற்றபடி வந்து ஆகுனா எந்த ஜூஸை கரைச்சாரு குடிப்பார். எந்த ஒரு பழங்களையும் ஜூஸாக குடிக்காதீங்க. அதே மாதிரி அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உங்கள் உடம்பு அதற்கு ஒப்புக்கொள்கிறதா அப்படின்னு பாருங்கள். அது 100 பொருளாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இளநிலாம் வந்து 11 மணிக்கு தான் சாப்பிடணும். அதே மாதிரி வெறும் வயிற்றில் டீ, காபி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. திராட்சை சாப்பிடக்கூடாது, இளநீர் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது.
எந்த அளவுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை அதிகமாக சம்மந்தம் இல்லாமல் கண்டபடி சாப்பிட்றீங்க, இருதயத்தை அது பாதிக்கும். இதெல்லாம் பல விதமான ரகசியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம வாட்டுக்கு வாக்கிங்கு போகிறது, மற்றபடி ஜிம்முக்கு போகிறது அப்படின்னா அதனுடைய கணக்கு வந்து வேறு உடம்பை இரும்பாகி நான் இப்படி இறச்சிட்டேன், அப்படி இருக்கிறேன், சீக்கிரம் இறந்து போயிட்டான்னா இதான் காரணம். உணவு முறைகளும் ஒரு காரணம். அதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பில்லாத ஒரு விஷயம் அப்படின்னா யோகா, பிராணாயாமம், தியானம், அதே வாசி தான். மற்றபடி வந்து அதோட சேர்ந்து இயற்கை இந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கிடுங்க. அதுக்காக இயற்கை உணவுல கம்பு, கேழ்வரகு சொல்ல வரல. நார்மலாக அரிசி சோறை காலையில் பூந்து விளையாடு. மாவு பொருள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்டார்ச்சு பூந்து விளையாட. இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறோம். அதாவது வந்து பல நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடம்பை ஏற்றுவாங்க. 6 பேக்கு, ஆமாம் 7 பேக்கு, 8 பேக்கு, 10 பேக்குன்னு ஏற்றுவாங்க. அப்படிலாம் ஏற்றவே கூடாது. தேவைப்படக்கூடிய சமயத்தில் ஏற்றலாம். இருதயத்தை பலமாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இருதயம் தாங்காது, புரியுதுங்களா? ஆமாம். அதனால் வந்து உங்கள் சௌகரியத்துக்கெல்லாம் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க. உங்கள் சௌகரியத்துக்கு வந்து கண்டதை யோகாவே பண்ணாதீங்க. ஆமாம். எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் போங்க. பவர் ரைட்டர்னு அடித்து POWERRITTER ஸ்பேஸ் விடாமல் அடிங்க. அப்புறம் ஸ்பேஸ் விட்டு யோகா அடிச்சிங்கன்னா வரும். உங்களுக்கு என்ன தேவையோ அதில் செலக்ஷன் பண்ணி செஞ்சீங்கன்னு வச்சுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ப்ளஸ்ஸு அதோட அந்த உணவு முறைகள் அசனம் பாதி ஆசனம் பாதி. அசனம் உணவு முறைகள் எடுத்துக்கங்க, எந்த நோயுமே வராது. கட்டாயமாக 100 வயது வாழ முடியும் யோகாவை பொறுத்த வரைக்கும். ஜிம்மு செஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எப்பா 100 வயது வாழ முடியும்னு கேட்டு பாருங்க, முடியாது. அதில் இந்த ஒரு வார்த்தை ஃபிட்னஸ் சென்டரில் போய் கேட்டு பாருங்க, எப்பா நான் 100 வயசு வாழணும், எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடு. அதெல்லாம் வாய்ப்பு. ஆனால் யோகாவில் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா அது உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனசுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ப்ளஸ்ஸு பஞ்சபூதத்தையும் அட்டாக் பண்ணும். அதனால அது கன்ஃபார்ம். யாராவது சொல்லுங்க பாப்பா, யோகா பண்ணிக்கிட்டே இருந்தாருப்பா, திடீர் விழுந்து செத்து போயிட்டார். ஜிம்மு பண்ணிக்கிட்டே இருந்தால் விழுந்து செத்து போயிட்டார். நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து இது வாக்கிங் போனவங்க டக்குன்னு விழுந்து செத்து போயிட்டார். அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1ங்க 40க்குள்ள, ஆமாம், சும்மா தேவைப்பட்டால் அந்த கடுமையான எக்ஸசைஸு, புரியுதுங்களா? அதுவும் வந்து கேட்காத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க. இருதயம் வந்து 72 தடவைக்கு மேலே துடிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே 40 ஆயிடுச்சு அப்படின்னா அது பக்கமே போயிடாதீங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணிக்காதீங்க, டக்குன்னு நின்று போயிடும். ஆனால் எல்லா காலத்திற்கும் ஏற்றது என்னன்னா யோகா, பிராணாயாமம், தியானம். அதை செய்ய கட்டாயமாக நீங்கள் 100 வயசு வாழ்வீங்க. நம்ம கராத்தே உசைன் வந்து எத்தனையோ எக்ஸசைஸு மற்ற ஷோ இன்னமும் கடுமையாலாம் பண்ணார். அல்ல, அவர் இறக்கிறப்ப வயசு வந்து 60 தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிளட் கேன்சரோடு இறந்தார் பார்த்தீங்களா, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் யோகா, பிராணாயாமம், தியானத்தில் கட்டாயம் நோயற்ற ஆரோக்கியமான மரணம் கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.